பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாயா ஹாசனோட குள்ளநரி கூட்டம் எல்லாமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். வேற யாரும் இல்லங்க, மாயா, பூர்ணிமா, நிக்சன், இப்போ புதுசா சேர்ந்து இருக்கிற விசித்ரா. அவங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்குது. இந்த 4 பேரை பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள அவங்க கல்ல எடுக்கவே இல்ல. அதே நேரத்துல தினேஷ் வந்து விஷ்ணுவோட கல்ல எடுக்கிறாரு. விஷ்ணுவை பொறுத்தளவுல தினேஷோட கல்லெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா விஷ்ணுவும் மணியும் ஒன்னா சேர்ந்து தான் விளையாண்டாங்க. அதெல்லாம் மறுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இவங்கள பொறுத்தளவுல நம்ம எல்லாம் யோக்கியமா தனியா விளையாடுறோம், அவங்க எல்லாம் குரூப் சேர்ந்துகிட்டு ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பழிய போட்டு புலம்பரெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். அதே மாதிரியே இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல மாயா, பூர்ணிமா, நிக்சன் இந்த 3 பேர் பண்ற கேவலமான வேலைகள் எதையுமே காட்ட மாட்டாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம். அதாவது நேத்தைக்கான எபிசோட பொறுத்தளவுல நாமினேஷன் ப்ராசஸ்ல மாயாவை நாமினேட் பண்றதுக்கு காரணமா விக்ரம் வெளியேற நேரங்கள்ல மாயா பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரி மாயாவோட முகத்திரையை கிழிச்சு எடுத்திருப்பாங்க போட்டியாளர்கள். அந்த இடத்துல மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு விசித்ரா வந்து விஷ்ணு கிட்ட எல்லாம் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். அதே நேரத்துல ராத்திரி மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ச்சனா, விஷ்ணு எல்லாம் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காமெடியா இருக்குது. அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேசாம அவன் போனதுக்கு அப்புறமா அதை சிம்பத்தியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனோட பேரெல்லாம் திரும்ப பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். மாயாலாம் அப்படி எந்த தப்புமே பண்ணல. அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ் இவங்களை பொறுத்தளவுல சிம்பத்திக்காக தான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விசித்ரா கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மாயாவா இருக்கட்டும், நிக்சனா இருக்கட்டும், பூர்ணிமாவா இருக்கட்டும், ஆமா நீங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கை தட்டி ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாக்கும்போது நமக்கு செம காண்டாச்சு அப்படினே சொல்லாங்க. இதுல இருந்தே தெரியுது விசித்ரா நீங்க பிரதீப்புக்காக குரல் கொடுக்கல, உண்மையா குரல் கொடுக்கல, சிம்பத்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்களே ஒத்திக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மள பொறுத்தளவுல விசித்ராவுமே பிரதீப்புக்கு ஆதரவா பேசுறாங்க, பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். ஆனா விசித்ராவை பொறுத்தளவுல கேமராவுக்காக பக்காவா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னாயிருச்சு. இததான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தினேஷும் பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. விசித்ரா வந்து போலியா இருக்கிறாங்கப்பா, அவங்கள பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளையும் டார்கெட் பண்ணி அவங்க ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பிரச்சனையை மட்டும் பத்தி பேசாம அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தியும் அநாகரிகமா விசித்ரா பேசுறாங்க அப்படிங்கிறது தான் தினேஷோட குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதே கேவலமான வேலையை இன்னைக்கும் விசித்ரா பண்றாங்க. அதாவது தினேஷுக்கெல்லாம் உண்மையான அன்பு கிடைச்சிருக்காது. அப்படியே உண்மையான அன்பு கிடைச்சிருந்தாலும் அவரெல்லாம் மதிக்கிற ஆளே கிடையாது. அதனாலதான் அவருக்கு உண்மையான அன்பும் காதலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா விசித்ரா? இதுல நீ வேற நான் எல்லாருக்கும் அம்மா மாதிரி, நான் எல்லாருக்கும் அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா பேசுறதெல்லாம் வன்மத்தின் உச்சகட்டமா இருக்குது. இதுல விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. நானுமே விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணவதான். ஆனா இந்த விஷயத்துல எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கைய இந்த பொது மேடையில வச்சு பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. நம்மளுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூர்ணிமா தப்பு பண்றாங்க, மாயா தப்பு பண்றாங்க, நிக்சன் தப்பு பண்றான் அப்படின்னா அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுவோமே தவிர அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. விசித்ரா பண்ற இந்த வேலைகள் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரியே இந்த நிக்சன் பொறுக்கி வந்து திரும்பவும் அவனோட காம லீலைகள் தொடருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஐஷு கிடையாது. அவனை பொறுத்தளவுல பூர்ணிமா கிட்ட தான் அவனோட லீலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது நேத்து ராத்திரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பயிற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அக்காவும் தம்பியும் ஆடுறாங்க. ஆடுறதெல்லாம் ஓகே தான், பழகுறதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த இடத்துல நிக்சன் பொறுக்கி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்ணிமாக்கா நீங்க ஆடும்போது அவ்வளவு அழகா இருக்கீங்கக்கா, இவ்வளவு அழகா பார்த்து யாருமே இன்னும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பாருங்க, பூர்ணிமாவை பொறுத்தளவுல அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த பொறுக்கியோட புத்தி எங்க போகுது பாத்தீங்களா? உங்களோட உடல் அமைப்பு ரொம்பவே அழகா இருக்குது, இத பார்த்து எவனுமே மயங்கலையா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறான். பூர்ணிமா மட்டும் ஒழுங்கா அவளும் காஜி பிடிச்சுதான் அலையிற மாதிரி தான் தெரியுது. இதே விஷயத்த அப்படியே மாயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. மாயாவும் ஓ அப்படியா நிக்சன் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா தெரியுது. என்னம்மா இவ்வளவு கேவலமா இந்த பொறுக்கி வந்து தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் வர்ணிக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, நாங்களே கேவலமானவங்க, எங்களுக்கு எப்படி நிக்சன் பண்றது கேவலமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கான எபிசோட்லயுமே பூர்ணிமாவும் நிக்சனும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பூர்ணிமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்சனோட மணிலேயே கைய வச்சு தட்டுறாங்க.
எப்படி நிக்சனோட மணில கைய வச்சு தட்டுறாங்க, தட்டிட்டு சிரிக்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாம் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. தம்பி அக்காவை பத்தி வர்ணிக்கிறதும், அக்கா வந்து தம்பியோட மணியை பிடிச்சு விளையாடுறதும், இதெல்லாம் எங்க போய் சொல்றது, கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுல காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல இது எல்லாத்தையுமே 1 hour எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பார்த்தலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கான போர்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. இத பார்த்த உடனே மணி, ரவினா, விஷ்ணு இந்த 3 பேருமே இன்னில இருந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க. அடுத்ததா விஷ்ணுவும் தினேஷும் பேசுறத காட்டுறாங்க. இந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது, கண்டிப்பா மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க 3 பேரை பொறுத்தளவுல குரூப் சேர்ந்து தான் ஆடுவாங்க, அவங்களோட ஆட்டம் வந்து ரொம்பவே கேவலமா இருக்கும் அப்படிங்கறத தினேஷ் முதல்லயே கணிச்சிராரு. அந்த இடத்துல விஷ்ணுவும் அதே தான் சொல்றாரு, கண்டிப்பா அவங்க குரூப்பா தான் விளையாடுவாங்க, அதுலயும் குறிப்பா இந்த மாயாவை பொறுத்தளவுல கேவலமா ஒரு கேம் விளையாடுவா, நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும், என்ன பொறுத்தளவுல பூர்ணிமா வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வின் பண்ண எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. தினேஷ பொறுத்தளவுல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, அப்படிலாம் யாருக்கும் விட்டு கொடுக்கலாம் முடியாது, அவங்க அப்படி விளையாண்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நம்மளும் கேம சூப்பரா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தினேஷ் வந்து விசித்ராவை பத்தி உண்மைகளை சொல்றாரு. அதாவது விசித்ரா வந்து இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க, இனி 2 வாரம் வந்து சிம்பத்திலேயே அவங்க ஃபைனல் வீக் வர போயிருவாங்க, அவங்களோட கேமே மக்களை போக்கஸ் பண்ணி தான் இருக்குது, அதாவது இந்த கேமரால எப்படி நடிச்சா மக்கள் எப்படி பாப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு கிளியராவே தெரியுது. கமல் சார் எபிசோட்லயே சொன்னாங்கல்ல, இந்த வீட்ல இருக்கும்போது நான் அழுததா இருக்கட்டும், நான் நடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றத வச்சு இவங்க வந்து மக்கள் கிட்ட சிம்பத்தி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வீக்கெண்ட் எபிசோட்ல அழுறதா இருக்கட்டும், இல்லனா இவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்குமே அதுதான் ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இத கேட்கிற விசித்ரா ரசிகர்களை பொறுத்தளவுல, என்னப்பா விசித்ராவை பத்தி இப்பெல்லாம் தப்பா பேசுற, விசித்ரா தான்ப்பா மாசு, விசித்ரா தான் தனியா கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நேத்து ராத்திரி மாயா அப்படிங்கிற கேடுகட்ட கேவலமான ஜென்மத்துக்காக மக்கள் கிட்ட ஓட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க விசித்ரா. இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது, அதாவது விசித்ராவுக்கு இப்போதைக்கு மாயா, பூர்ணிமா, நிக்சன் வந்து ரொம்பவே நல்ல பிள்ளைங்க, இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க, ரொம்பவே அசிங்கமா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன பொறுத்தளவுல இப்போதைக்கு கேம ரொம்பவே கேவலமா விளையாடுறது அப்படின்னா மாயாஹாசனோட கூட்டணியில இணைஞ்சிருக்கிற விசித்ராவும் அப்படியே சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க. கிச்சன் ஏரியால விஷ்ணு, மணி, ரவினா, தினேஷ் இந்த 4 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. கிச்சன் டீமா இருக்கிற விசித்ராவை காணவே இல்ல. மீதம் இருக்கிற 3 பேருக்கிட்டையும் வேலையை சொல்லிட்டு விசித்ராவை பொறுத்தளவுல மாயா கிட்டையும், பூர்ணிமா கிட்டையும், அர்ச்சனாவை பத்தியும், தினேஷ பத்தியும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் எபிசோட்ல காட்டல. இருந்தாலும் இந்த இடத்துல ரவினாவா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், என்னப்பா கிச்சன் ஏரியாவிலே நிக்க மாட்டுக்காங்க, எங்களை வெட்ட சொல்லிட்டு போறாங்க, அவங்கள காணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரவினா வந்து விசித்ராவை கூப்பிட்டு இருக்காங்க, என்ன எங்களை வேலை சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அங்க போய் நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துலயும் விசித்ரா வந்து, நீங்க கட் பண்ணுங்க, நான் சமைக்க மட்டும் தானே செய்யணும், சமைக்கிறதுக்கு நான் அங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே விசித்ரா தான் அர்ச்சனா வந்து அவங்களோட வேலைகளை தனியா செய்ய மாட்டுக்காங்க, அதுக்கு உதவிக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, இதெல்லாம் கேவலமா இல்லையா, அவளோட வேலையை அவதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வீர வசனமா பேசுனது அந்த விசித்ரா வேலை செய்யறதுல பெரிய கள்ளமாடு அப்படிங்கறத தினேஷ் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதாவது வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க, வேணும்னே ஏதாவது சண்டையை போட்டுட்டு என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி போய் உட்கார்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா பண்ற கேவலமான வேலைகளை தினேஷ் தான் போட்டு உடைச்சிருப்பாரு. அத இன்னைக்கான எபிசோட்ல ரவினா, மணி, விஷ்ணு இவங்க 3 பேருமே ஓபனா சொல்றாங்க, ஆமாப்பா இவங்களை பொறுத்தளவுல வேலையே செய்ய மாட்டாங்க, எங்களை வேலை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையும் அதுதான். விஷ்ணுவை பொறுத்தளவுல அங்க சொன்னது மட்டும் கிடையாது, கேமராவை பார்த்து மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, மக்களே இதெல்லாம் முழுசா பாருங்க, முட்டாளாகாதீங்க, விசித்ராவோட இந்த நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு விஷ்ணு. அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கான அறிவிப்பு தான். இதுல பிக் பாஸ் பொறுத்தளவுல இதுவரைய எந்த சீசன்லயுமே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 10 போட்டியாளர்கள் விளையாண்டதே கிடையாது. இந்த சீசன்ல மட்டும் தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 10 பேர் விளையாட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கெல்லாம் யாருப்பா காரணம்? இந்த மாயாவா இருக்கட்டும், நிக்சனா இருக்கட்டும், பூர்ணிமாவா இருக்கட்டும், இந்த கேவலமான ஜென்மங்கள் எப்பவுமே வெளியே போக வேண்டிய ஆட்கள். நீங்க தான் மக்களோட ஓட்டுக்கு மரியாதை கொடுக்காம திரும்ப திரும்ப காப்பாத்தி உள்ள வச்சு மக்களோட கழுத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னமோ இதுதான் இந்த நிகழ்ச்சியோட பெருமை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் காமெடியா
தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் என்ன அப்படிங்கிற அறிவிப்பு தான் வருது. அதாவது இன்னைக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க பொறுத்தளவுல முயல் டாஸ்க்குங்க. எல்லா போட்டியாளர்களுக்கும் தலா ஒவ்வொரு தங்க முயல்கள் கொடுக்கப்படுது. அந்த முயல்களை நடுவுல வச்சு அந்த முயலை சுத்தி கொடுக்கப்படுற கல்களை பயன்படுத்தி ஒரு கோட்டை மாதிரி கட்டி வைக்கணும். இவங்க அப்படி கோட்டை எல்லாமே கட்டி வச்சுட்டு எதிரில இருக்கிற அவங்களுக்கான ஸ்டேஜ்ல ஏறி நிக்கணும். அந்த நேரம் நடுவர்களா இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல 3 சீட்டுகளை குலுக்கல் முறையில எடுப்பாங்க. அந்த 3 சீட்டுகள்ல எந்த போட்டியாளரோட முகம் இருக்குதோ அந்த போட்டியாளர்கள் வந்து அவங்களுக்கு யாரோட கோட்டையை உடைச்சு அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற முயல்களை எடுக்கணுமோ எடுக்கலாம் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்கோட இறுதியில யாருக்கு அதிகப்படியான முயல்கள் கையில வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்றாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இவங்க வந்து ஒரு குரூப்பிசமா தான் கேம் விளையாடுறாங்க. அதாவது முதல் ரவுண்ட பொறுத்தளவுல விளையாடுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு, மாயா, நிக்சன் இந்த 3 பேருமே விளையாடுறாங்க. விஷ்ணுவை பொறுத்தளவுல தினேஷோட கல்ல எடுக்கிறாரு, அதாவது தினேஷோட கோட்டையை உடைக்கிறாரு. மாயாவை பொறுத்தளவுல ரவீனாவோட கற்களை எடுக்கிறா. நிக்சனை பொறுத்தளவுல விஷ்ணுவோட கல்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த முதல் ரவுண்ட்ல யாருமே அவுட் ஆகல. அடுத்ததா ரெண்டாவது ரவுண்ட பொறுத்தளவுல பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இந்த 3 பேருமே விளையாடுறாங்க. இதுல பூர்ணிமாவை பொறுத்தளவுல மாயா யாரோட கல்ல எடுத்தாலோ அதே ரவீனாவோட கல்ல எடுத்து ரவீனாவோட கோட்டைய மொத்தமா காலி பண்ணிடுறா. அந்த வகையில ரவீனாவோட முயல் பொம்மை வந்து பூர்ணிமா கிட்ட போகுது. அதே நேரத்துல நிக்சன் வந்து தொடர்ந்து விஷ்ணுவோட கல்ல தான் டார்கெட் பண்றான். விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷோட கல்ல டார்கெட் பண்றாங்க. இந்த டாஸ்கோட இறுதியில ரவீனா வந்து அவுட் ஆறாங்க. ரவீனா வந்து வெளியேற்றப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கோட்டையும் அழிஞ்சிருது, அவங்களோட முயலும் பூர்ணிமா கிட்ட போயிருது. இந்த முதல் 2 ரவுண்டோட விளையாட்டை பார்த்த உடனே தினேஷா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும் முழிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஆமா, அதாவது மாயா, நிக்சன், பூர்ணிமா, விசித்ரா இந்த 4 பேரை பொறுத்தளவுல ஒரு குரூப் கேம் தான் ஆடுறாங்க. அதாவது இவங்களோட கூட்டணியில இருக்கிறவங்களோட கல்ல எடுக்க கூடாது, எதிரணியை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கேம் இருக்குது. இத பார்த்த உடனே விஷ்ணு வந்து அவரோட கேமை பிளே பண்ண தொடங்கிடுறாரு. மணிக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து குரூப்பா தாண்டா ஆடுறாங்க, நம்மளும் குரூப்பா தாண்டா ஆடணும், நம்மளும் யாரை காலி பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி தான் கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவுக்கு வர்றாங்க. தினேஷும் அதே தான் சொன்னாரு. தினேஷை பொறுத்தளவுல என்னோட கல்ல எதுக்குடா நீ எடுத்த அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு. இல்ல என்ன பொறுத்தளவுல நான் நேர்மையா விளையாடலான்னு பார்த்தேன், ஆனா அவங்கள பொறுத்தளவுல அப்படிலாம் விளையாடல, ரொம்பவே கேவலமா கேம் விளையாடுறாங்க, நம்மளும் அப்படிதான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க 3 பேருமே முடிவு பண்றாங்க. ஆனா இவங்க இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன், மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வந்து குரூப்பிசம் ஆடுறாங்கப்பா, இந்த கேமை பொறுத்தளவுல தனியா தான் ஆடணும், அவங்க வந்து குரூப் ஆடணும்னு பாக்குறாங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, நம்மளும் டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமா முதல் 2 ரவுண்ட்லயே நீங்க குரூப்பா தானே ஆடுனீங்க, உங்களை பொறுத்தளவுல உங்க கூட்டணியில இருந்து யாரோட கல்லையுமே நீங்க தொடவே இல்லையே. அதாவது இவங்களை பொறுத்தளவுல ஒரு டாஸ்கா இருக்கட்டும், நாமினேஷனா இருக்கட்டும், இவங்க கூட்டத்துல இருக்கிற யாரையுமே இவங்க நாமினேட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்களோட கேமை கெடுக்கிற மாதிரி ஒரு விளையாட்டும் விளையாட மாட்டாங்க. இவ்வளவு கேவலமா குரூப்பிசம் விளையாடுறது அப்படின்னா அது மாயா ஹாசனோட குள்ளநெறி கூட்டம் தான். மத்தபடி எல்லாருமே ஒரு நேரம் சேர்ந்து இருந்தாலும் இன்னொரு நேரம் முதுகுல குத்ததான் செய்யறாங்க. இணை பிரியாத சகோதரர்களா குரூப்பிசமா விளையாடுறது அப்படின்னா இந்த கேடு கட்ட மாயா, பூர்ணிமா, நிக்சன் இந்த 3 பேரையும் தான் சொல்லி ஆகணும். ஆனா இவங்க வந்து மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்ட பொறுத்தளவுல பூர்ணிமா, தினேஷ், விசித்ரா இந்த 3 பேருமே விளையாடுறாங்க. பூர்ணிமாவை பொறுத்தளவுல மணியோட கல்ல எடுக்கிறாங்க. தினேஷ் வந்து நிக்சனோட கல்ல எடுக்கிறாரு. விசித்ரா வந்து தினேஷோட கல்ல எடுக்கிறாங்க. இதுல தினேஷோட கல்லு வந்து முடிஞ்சிருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ல நிக்சன் வந்து தினேஷோட கல்ல தான் எடுத்திருப்பான். இந்த ரவுண்ட்ல விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷ் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே தினேஷோட கல்ல தான் எடுக்கிறாங்க. தினேஷும் அவுட் ஆயிடுறாரு. அதே நேரத்துல பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி விசித்ராவால ஸ்டேஜ்ல ஏறி நிக்க முடியல. அந்த வகையில விசித்ராவும் அவுட் ஆயிடுறாங்க. விசித்ராவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா அவங்க அவுட் ஆனதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தினேஷ் அவுட் தானே, எனக்கு அப்பனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பா வன்மத்தை கொட்டுறது யாருப்பா, வன்மத்தை முழுக்க இந்த பிக் பாஸ் வீட்ல கொட்டுறது அப்படின்னா விசித்ரா தான். ரொம்பவே கேவலமா தினேஷ் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ தினேஷ் தான் விசித்ரா மேல வன்மத்தை கொட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படிதான் எபிசோட பாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்ட பொறுத்தளவுல விளையாட போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி, பூர்ணிமா, விஷ்ணு. இதுல பூர்ணிமா வந்து திரும்பவும் மணியோட கல்ல தான் டார்கெட் பண்றாங்க. ஆனா விஷ்ணுவா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும் 2 பேரும்
ஒன்னா சேர்ந்து பூர்ணிமாவை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே பூர்ணிமாவோட கல்லை எடுக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவை பொறுத்தளவுல நிக்சனோட கல்லையும் காலி பண்ணிடுறாரு. அந்த வகையில இந்த ரவுண்ட்ல இருந்து நிக்சன் வெளியேற்றப்படுறாரு. அடுத்த ரவுண்ட்லயுமே மணி, விஷ்ணு, பூர்ணிமா இவங்க தான் விளையாடுறாங்க. இந்த ரவுண்ட பொறுத்தளவுல விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து பூர்ணிமாவை காலி பண்ணிடுறாங்க. பூர்ணிமாவும் வெளியேற்றப்படுறா. அந்த நேரம் பூர்ணிமா வந்து ரொம்பவே கோவமா காரி துப்பிட்டு இதெல்லாம் ஒரு கேம் ஆடா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கிடைச்ச முயலையுமே விஷ்ணு கிட்ட கொடுத்துட்டு வெளியேறா. அதாவது இவ வந்து யோக்கியமா நேர்மையா தனியா கேம் விளையாடுறாளாம். மத்தவங்க எல்லாம் குரூப்பிசம் பண்றாங்களாம், டார்கெட் பண்றாங்களாம். அடை எச்ச பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, முதல் ரவுண்ட்லயே மாயாவும் பூர்ணிமாவும் ரவீனாவுக்கு ஒரு வாய்ப்புமே கொடுக்காம ரவீனாவை முதல் ரவுண்ட்லயே வெளியே தூக்குனவங்க தான் இந்த கேவலமான ஜென்மங்கள். இவளுக பண்ற கேவலமான வேலையெல்லாம் பண்ணிருவாளுங்க. ஆனா இவளுக பண்றத பார்த்து எவனாவது காண்டாயி திரும்ப பண்ணிட்டான் அப்படின்னா அவனுங்க பண்றதுதான் தப்பு, அவனுங்க தான் குரூப்பிசம் பண்றானுங்க, நாங்க நேர்மையா விளையாடுறோம். வாயை எடுத்தா இவளெல்லாம் கழிவு ஊத்தணும் போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கடைசி ரவுண்டுங்க. இந்த ரவுண்டை பொறுத்தளவுல மாயா, மணி, விஷ்ணு இந்த மூணு பேருமே விளையாடுறாங்க. இதுல மணியும் விஷ்ணுவும் கூட்டணியா விளையாடுறதுனால மாயாவுக்கு செம காண்டாயுது. மாயாவுக்கு எப்படி விளையாடுறதுனே தெரியல. மாயா கடைசியில அவுட் ஆற ஸ்டேஜ்ல வந்துடுறா. இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல கடைசி வர மாயா இருந்ததுனால மாயாவுக்கு ஒரு பாயிண்டும், ரெண்டாவது இடம் மணிக்கு கிடைச்சிச்சு. அதனால மணிக்கு 2 பாயிண்டும், இந்த டாஸ்க வின் பண்ண விஷ்ணுவுக்கு 3 பாயிண்டும் கொடுக்கப்படுது. அந்த வகையில டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல இப்போ ஹை ஸ்கோர்ல இருக்கிறது அப்படின்னா அது விஷ்ணு தான். இந்த டாஸ்கோட ரிசல்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா நிக்சன் வந்து அவன் வந்து ரொம்பவே நியாயமா பேசுறான். இந்த கேம்ல தனியா விளையாடணும்பா, நீங்க எல்லாம் குரூப்பா விளையாடுறீங்க, இதெல்லாம் கேவலமா இருக்கு. இப்பெல்லாம் யாருமே கேம் விளையாட கூடாது. வாரம் வாரம் வந்து கமல் சார் அதை தானே சொல்லிட்டு இருக்காரு, தனியா கேம் விளையாடுங்க, குரூப்பா விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து குரூப் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். தினேஷ் பொறுத்தளவு தினேஷ் செம காண்டாடுறாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நீங்களுமே அப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யார காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களதானே நீங்க முதல்ல காலி பண்றீங்க. ரவீனாவோட கல்ல மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்னாதானே காலி பண்ணாங்க. உன் கல்ல எடுக்கிறதுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் வரவே இல்லையே, எதுக்காக அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. நியாயமா கேட்கிற கேள்விகள் எதுக்குமே இந்த குள்ளநெறி கூட்டத்துக்கிட்ட பதில் இருக்காது. நிக்சனை பொறுத்தவரை நான் உங்ககிட்ட பேசல, நான் ரவீனா கிட்ட தான் பேசுறேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி காண்டாராம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இந்த 4 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் இவங்க என்னமோ தனித்தனியா கேம் விளையாண்ட மாதிரியும் மணியும் விஷ்ணுவும் மட்டும்தான் குரூப்பிசம் பண்ணி விளையாண்ட மாதிரியும் கேவலமா கதை கட்டிட்டு இருக்காளுங்க. அதுலயும் இந்த பூர்ணிமா மாயாவா இருக்கட்டும், இந்த நிக்சன் பொறுக்கியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நாங்க யோகியன்னு சொல்லும் போது நமக்கு செம காண்டாகுது. கடைசியா பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கெல்லாம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வின் பண்ணி அந்த டிக்கெட்ல எனக்கு தேவையே கிடையாது. என்ன பொறுத்தளவுல மணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதுப்பா, நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, மணி ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சபதெல்லாம் எடுக்கா. அதுல இந்த நிக்சன் பொறுக்கி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல எனக்கு எந்த பாயிண்ட்டுமே வேண்டாம், எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் நேர்மையா டான்ஸ் ஆடி கிடைச்ச எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லே எச்சபுரிக்கி, நீ டான்ஸ் ஆடியாடா உனக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, விஜய் வர்மா அப்படிங்கிற மாயாவோட சொம்பு விட்டு கொடுத்ததுனால உனக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சு, போட்டியே இல்லாம ஜெயிச்சு புட்டு நீ என்னமோ உழைச்சி வாங்கின மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க. பார்க்கும்போது காமெடியா இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மாயா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உயிரை கொடுத்து விளையாண்டு எனக்கும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இந்த ஒரு பாயிண்டோட நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவே நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற எங்களுக்குமே தோணுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விசித்ராவை பொறுத்தளவுல அவங்களோட நவரசங்களையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நடிப்பு திறமைகளை வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விசித்ரா, பூர்ணிமா, மாயா, அர்ச்சனா, நிக்சன், விஜயவர்மா இந்த 6 பேருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல விசித்ராவை பொறுத்தளவுல சீரியல்ல ஒவ்வொரு சூழல்ல எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்செல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விசித்ராவை பொறுத்தளவுல செமையா நடிச்சாங்க. அதே நேரத்துல விசித்ரா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகப்படியான நேரங்கள்ல நான் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடினேன், ஆனா இப்ப வரைக்கும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அப்படி பாக்குறவங்களை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு அந்த பேர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சினிஃபீல்ட்ல இருந்தே ஒதுங்கி இருந்தேன், திரும்ப திரும்ப அந்த பாட்டையே போட்டு ஆட விடுறீங்களே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்லயும் கதறெல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல விசித்ரா வந்து அவங்க ஐட்டம் டான்ஸ் ஆடுற நேரங்கள்ல வீடியோ பத்தல அப்படின்னா எப்படிலாம் போட்டோ ஷூட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உடலசைவை காட்டுறதெல்லாம் படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அல்றாங்களோ அதே கேவலமான வேலையை இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல விசித்ரா பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விசித்ரா போலியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே மாதிரி அதுக்கப்புறமா திரும்பவும் விசித்ரா வந்து தினேஷ் மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விசித்ரா, மாயா, நிக்சன், பூர்ணிமா இந்த 4 பேருமே இருக்கிறாங்க. விசித்ரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பத்தி ரொம்பவே மோசமா கேவலமா தினேஷ் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படி
என்னதான் கேவலமா பேசினாரு தினேஷ் அப்படிங்கிற கேள்விய மாயா கேக்குறா. அந்த கேள்விக்கு விசித்ரா கிட்ட பதில் கிடையாது. அதே நேரத்துல விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல நான் காட்டுற அன்பு உண்மையான அன்பு, அந்த அன்பு அவளால புரிஞ்சுக்கவே முடியல, எல்லாமே நடிப்புங்கிறாரு. இதை வச்செல்லாம் பார்க்கும்போது அவருக்கு உண்மையான காதல் கிடைக்கல, உண்மையான அன்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இல்லனா அவர்கிட்ட யாராவது உண்மையான அன்பு காட்டினா கூட அதை புரிஞ்சுக்கிற தன்மை இவருக்கு கிடையாது, அவங்களோட அன்பை உதாசீனப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தினேஷ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே அவரை பொறுத்தளவுல அவரோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளால நான் ரொம்பவே பாதிச்சிருக்கேன், திரும்பவும் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவரே ஏங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷோட குணம் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அதனாலதான் அவரோட மனைவி பிரிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல திரும்ப திரும்ப பேசுறது விசித்ராவோட உண்மையான குணங்களை வெளிக்கொண்டு வருது. கேவலமான புத்தி தான் விசித்ராவோடது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இல்லனா தன்னை ஒரு அம்மா தாய் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிற விசித்ரா விஷ்ணுவோட அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்திருக்க மாட்டாங்க, பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்திருக்காங்க, உன்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரியே அர்ச்சனாவுக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பத்தி எவ்வளவு கேவலமா விசித்ரா பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விசித்ராவோட போலியான முகங்கள் இப்ப வெளிவருது அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இந்த 4 பேருமே ஒரே கூட்டணியில தான் இருக்கிறாங்க. யாருமே யாரையுமே விட்டு கொடுக்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். வரப்போற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல யார் யார் எப்படி எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல பூர்ணிமா, நிக்சன் இந்த 2 பேரோட உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.